சென்னை சூப்பர் கிங்ஸ் கடந்த 2 மேட்சா தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம்ல இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது மேட்ச் ஹோம்லயே தோத்துட்டாங்க. இப்ப வெளியே போயிட்டும் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. இப்போ ஆர்ஆர் கூட தோத்ததுக்கு பல பேர் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ருத்ராஜ் கேப்டன்சி சரியில்லை, பவர் பிளேல போய் ஆர் அஸ்வினுக்கு பவுலிங்க கொடுக்குறாப்ல அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஏன் நூர் அகமதை ஒன்று வந்திருக்கலாம், இல்லாட்டி பத்திரானா ஒன்று வந்திருக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நூர் அகமதை பொறுத்தவரையும் அவர் மிடில் ஓவருக்காக தான் அவரை மெயினா எடுத்து வச்சிருக்காங்க. மிடில் ஓவரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் தான் நூர் அகமது. இன்னொன்னு லெக் ஸ்பின்னரை ஒன்னாவது நீங்க ஓப்பனிங்ல நியூ பால்ல போட வைக்க முடியாது. இன்னொன்னு பத்திரானா டெத் பவுலிங்காகவே செய்யப்பட்ட மிஷின்னு சொல்லலாம். மனுஷன் டெத் ஓவர்ல தான் செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காப்ல. ஏன் அந்த ஆர்ஆர் மேட்ச்லயே டெத்ல செம்ம கண்ட்ரோல் கொடுத்தாப்ல. பத்தாவதுக்கு ரியான் பராக் விக்கெட் எடுத்தாப்ல. ரியான் பராக் விக்கெட் எடுக்காட்டினா இப்ப அடிச்சிருந்த ரன்னோட இன்னும் ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ராவே அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ரியான் பராக் அப்படிதான் ஆடிட்டு இருந்தாப்ல. சரியான ஏக்கர் போட்டு ரியான் பராக்க தூக்குனாப்ல. இன்னொன்னு டெத்ல நல்ல கண்ட்ரோல் கொடுத்தாப்ல. அதனாலதான் அவர் டெத் பவுலிங் செஞ்ச மிஷின்னு சொல்றேன். இப்ப ஏன் ஆர் அஸ்வினுக்கு போய் பவர் பிளேல கொடுத்தாப்லனா, நமக்கு ரெண்டாவது பவுலரா வந்த ஜெமி ஓவர்டன் செம்ம அடி வாங்குறாப்ல. அப்போ வேற பவுலிங் ஆப்ஷன் நம்மள்ட்ட இல்லை. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தான் அந்த பவுலிங்கை கொடுத்தாகணும். இன்னொன்று லெஃப்ட் ஹேண்டர் தான் பேட்டிங்ல இருக்காங்க, இவர் ரைட் ஹேண்டர். அப்போ ரைட் ஹேண்டர் பவுலர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் கொடுத்தாப்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான ஆர் அஸ்வினே அடி வாங்குறப்ப வேற யாருக்கு கொடுத்து வந்தாலும் செம்மையா அடி வாங்கியிருப்பாங்க. என்னதான் அஸ்வின் அந்த ஓவரில் அடி வாங்கியிருந்தாலும் கடைசி அந்த விக்கெட்டை எடுத்தது அஸ்வின் தான். ராணாவை விட்டுருந்தா முடிச்சு கட்டியிருப்பான் சிஎஸ்கேவை. அப்படி அடி வாங்கினாலுமே டெத்தில் நாம சொன்ன மாதிரி நூர் அகமதும் பத்திரானா செம்ம கண்ட்ரோல் கொடுத்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த மட்டும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல தப்பே கிடையாது, செம்மையா பண்ணாங்க. ருத்ராஜ் கேப்டன்சியும் ஓரளவு நல்லாவே பண்ணாப்ல. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்க தப்பு பண்ணிருக்கு கேட்டீங்கன்னா, பேட்டிங்ல தான் மெயினா தப்பு பண்ணிருக்காங்க. ஏன்னா பிளேயிங் லெவன்லயே ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. அதனால பேட்டிங்ல ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. பேட்டிங்ல எல்லா டீமும் பவர் பிளேல 60-70 அடிச்சு பிரிச்சுட்டு இருக்கையில சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் லோயஸ்ட் ஸ்கோரா அடிச்சிட்டு இருக்காங்க பவர் பிளேல 30-45. அப்போ பவர் பிளேல ஆடுறதுக்கு நமக்கு தரமான பேட்டர் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஓப்பனிங்ல நம்ம ருத்ராஜ் கேக்வாட தான் கொண்டு வரணும். சிறந்த ரெக்கார்டு ஓப்பனிங்ல வச்சிருக்காப்ல ருத்ராஜ் கேக்வாடு. நம்ம ஆர்ஆர் மேட்ச்ல கூட கிட்டத்தட்ட ஓப்பனரா தான் இறங்கினாப்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரச்சின் ரவீந்திரா புட்டுக்கிட்டு போயிட்டாப்ல. அதனால ருத்ராஜ் கேக்வாடு தான் வந்தாப்ல. அவர் செம்மையா ஆடினாப்ல. அவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டை கொடுங்க, மனுஷன் செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காப்ல அதுல. அப்போ ஓப்பனிங் பேட்டிங்கை தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம கிட்ட ஆல்ரெடி நல்ல ரெக்கார்டு வச்சிருக்க டெவான் கான்வேயும் ருத்ராஜ் கேக்வாடும் ஓப்பனிங் பண்ணாதான் சரியா இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் சரியான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஏன் இவங்கள வச்சு தடுமாறுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ 4 பாரின் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணுங்கிறதுனால தான் சிஎஸ்கே இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பவுலரு, ஒரு ஆல்ரவுண்டரு, ஒரு பேட்ஸ்மேனை எடுத்துட்டு வந்துடலாம் பாரின் ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னு 4 பேரை எடுத்துட்டு வராங்க. அதுதான் கிளிக் ஆக மாட்டேங்குது. இப்போ சாம் கரனை தூக்கிட்டு ஜெமி ஓவர்டனை கொண்டு வந்தீங்க. அவரும் ஃபர்ஸ்ட்ல பவர் பிளேல போடுறதுக்கு தடுமாறுறாப்ல. அதோடையும் பவுலிங் செம்ம அடி வாங்குது. அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு இந்தியன் பவுலரை உள்ளரி கொண்டு வரலாம். எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை நீங்க தூக்கிட்டு போய் பிளேயிங் லெவன்ல விளையாட வைக்கலாம். இப்போ நீங்க இந்தியன் பவுலர்லயே நீங்க அனுச்சுல் கம்போஜ் மாதிரி ஒரு பவுலரை வச்சுட்டு ஏன் முகேஷ் சௌத்ரியை நல்லா ஐபிஎல்ல பண்ணிருக்காப்ல. இந்த 2 பவுலரையுமே நீங்க உள்ளரி வச்சுட்டு ஏன் தடுமாறுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பவுலரை ஒன்னாந்து பவர் பிளேல போடுற மாதிரி பவுலரை வச்சுக்கோங்க. டெத்ல தான் உங்களுக்கு நூர் அகமது இருக்காப்ல, பத்திரானா இருக்காப்ல, அவங்க 2 பேரும் சமாளிச்சிருவாங்க. இதுவே போதுமானது பவுலிங்க்கு. இப்போ கம்போஜாவது முகேஷ் சௌத்ரியாவது பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டரை தூக்கிட்டு ஓப்பனிங்ல டெவான் கான்வேயும் ருத்ராஜ் கேக்வாடையும் வச்சு பிளே பண்ணலாம். 1 டவுன்ல ரச்சின் ரவீந்திரா, நம்பர் 4ல நீங்க விஜய் சங்கர் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்லாட்டினா நம்ம ராகுல் திரிபாத்தி எடுத்துட்டு வந்தாலும் சரி. விஜய் சங்கர் எடுத்துட்டு வந்தா தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவர் செம ஃபார்ம்ல இருக்காப்ல. கடைசி ஆர்ஆர் கூட நல்ல பாசிட்டிவ் இன்டென்டோட ஆடினாப்ல. அடுத்து நம்பர் 5ல நம்ம சிவம் சிக்ஸர் தூபே, நம்பர் 6ல ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 7ல தலை MS தோனி, நம்பர் 8ல நம்ம அண்ணன் அஸ்வின் அண்ணா, நம்பர் 9ல நூர் அகமது, நம்பர் 10ல கலீல் அகமது, நம்பர் 11ல நம்ம முகேஷ் சௌத்ரி இல்லாட்டினா கம்போஜ். இவங்க 2 பேர்ல ஒருத்தரை பிளேயிங் லெவன்ல வைக்கலாம். இப்போ இம்பாக்ட் பிளேயரா பவுலிங் போட வரையில நம்ம பத்திரானாவை உள்ளரி கொண்டு வந்துடலாம். அதுக்கு இம்பாக்ட் ஸ்டெப்பா யாரை தூக்கி கொண்டு வைக்கலாம்னா, நீங்க சிவம் தூபே பவுலிங் போட வேண்டியதில்லை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க சிவம் தூபையை தூக்கிட்டு பத்திரானாவை உள்ளரி கொண்டு வரலாம் பவுலிங். அப்ப இல்ல சிவம் துபைக்கிட்டே ஒரு ஓவர் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க விஜய் சங்கரோ இல்லாட்டினா ரச்சின் ரவீந்திராவையோ உள்ளரி வர வச்சுக்கலாம். இந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்கு? இந்த பிளேயிங் லெவனோட போனா சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.